வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. குறுகிய காலம் என்றாலும் மன நிறைவுடன் விடைபெறுகிறேன் என்றும் மக்களின் சிந்தனையோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் அர்த்தம் என கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் வரும் 2ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான மாஹேவில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் காலை 9:30 மணிக்கு பேரவையில் தமிழில் உரையாற்றினார். முன்னதாக ஆளுநர் உரையை வாசிக்க சட்டப்பேரவைக்கு வந்த துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார். மேலும் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். 1ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதமும், அதனைத் தொடர்ந்து வரும் 2ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் விவசாயிகள் செலுத்த வேண்டிய சந்தா தொகை முழுவதையும் மாநில அரசை செலுத்த வேண்டிய சந்தா தொகையுடன் சேர்த்து புதுச்சேரி அரசே செலுத்தி வருகிறது என்பதை தருணத்தில் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலம் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடியையும் ஊக்குவித்துள்ளது. குறுகிய காலம் என்றாலும் மனநிறைவுடன் விடைபெறுகிறேன் என்றும் மக்களின் சிந்தனையோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் அர்த்தம் என கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டார். இதை அடுத்து அவருக்கு பிரியா விடை அனுப்பும் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகை முன்பு நடைபெற்றது. அப்போது CP ராதாகிருஷ்ணனுக்கு போலீஸ் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். முன்னதாக சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ராமலிங்கம் ஆகியோர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கவர்னர், எழுச்சிமிகு புதுச்சேரி என்ற லட்சியத்தை நோக்கி புதிய கவர்னர் வழி நடத்துவார் என நம்புகிறேன் என்றும், நமது சிந்தனையை எல்லாம் மக்கள் மீது திணித்துவிட முடியாது என்றும், மக்கள் சிந்தனையோடு இணைந்து பயணிப்பதேதான் பொது வாழ்க்கையில் அர்த்தம் என்றார். மன திருப்தி, மன மகிழ்ச்சி எனக்கு எழுச்சிமிகு புதுச்சேரி என்பதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக அதனுடைய அடிப்படையில் பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்கள் வேண்டும் என்பதை மனதில் கொண்டு சிலவற்றை இந்த குறுகிய காலத்தில் எடுத்திருக்கிறோம். எனக்கு அடுத்தபடியாக இங்கே வர இருக்கின்ற கைலாசநாதன் அவர்கள் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர். மிகச் சிறப்பாக கடந்த காலத்தில் குஜராத்தில் பணியாற்றியவர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் வரும் 2ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று பட்ஜெட் கூட்டம் துவங்கியது. கவர்னர் உரைக்கு பின் சட்டசபை கூட்டத்தை எத்தனை நாள் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி விவாதித்தது. அதன்படி நாளை நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் பதிலுரையும் இடம்பெறும். 2ஆம் தேதி காலை 9 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் பொது விவாதம், 7, 8, 9ஆம் தேதிகளில் கேள்வி நேரம், மானிய கோரிக்கைகள், தீர்மானம் முன்மொழிதல், விவாதம், வாக்கெடுப்பும், 12, 13ஆம் தேதிகளில் முதல்வர், அமைச்சர்கள் பதிலுரைகளும், 14ஆம் தேதி தனிநபர் தீர்மானங்கள், முதல்வர் பதிலுடன் சட்டமன்றம் கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிறது என்றார். 6 மாதத்துக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் 11 நாட்கள் நடத்துவதே போதுமானதாக இருக்கும் என உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் என்றார். அவர் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த மாநிலத்தினுடைய முதன்மை செயலராக பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு இருந்திருக்கின்றார். அதன் பிறகு குஜராத்தினுடைய கடந்த
எப்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரானாலோ அன்றைய தினத்திலிருந்து சென்ற மாதம் வரை குஜராத்தினுடைய ஸ்பெஷல் செக்ரட்டரி ஆஃப் குஜராத் என்ற ஒரு பதவியிலே 11 ஆண்டு காலம் பொறுப்பு வகித்து அதன் பிறகு சென்ற மாதம் ஓய்வு பெற்று அதன் பிறகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கான அத்தனை திட்டங்களும் புதுவை அரசோடு இணைந்து சிறப்பான முறையில் செயல்படுத்துகிறோம். குஜராத்தை சிறந்த முறையில் கொண்டு வந்ததுனால் தொடர்ந்து அங்கே நல்ல பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போன்று புதுச்சேரி வளர்ச்சிக்கும் அவர் நம்முடைய முதல்வரோடு இணைந்து துணை நிற்பார் என்று நம்புகின்றோம். புதுச்சேரி பிராந்தியமான மாஹேவில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ளது புதுச்சேரி மாஹே பிராந்தியம். இங்கு கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாஹேவின் தாழ்வான பகுதிகளான செம்பரா, பல்லூர் மற்றும் சாலரக்கரா விளைநிலங்கள் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளன. இந்த பகுதிகளில் முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க மண்டல நிர்வாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் மையழி ஆற்றின் வழியே கடலுக்கு கடும் வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் ஆற்றிலும் கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்து சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியின் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கியது. மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாதது, துறைமுகம் விரிவாக்கம், விமான நிலையம் விரிவாக்கம், நியாய விலை கடைகள் திறக்காதது, மின்துறை தனியார் மயம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் உரையை கண்டித்து பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், ஆனிபால் கெனடி, செந்தில்குமார், சம்பத், நாகத்யாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விமான நிலைய விரிவாக்கம், ரயில்வே சென்னையிலிருந்து மகாபலிபுரம் வழியாக புதுச்சேரி மார்க்கமாக கடலூர் செல்லக்கூடிய இந்த ரயில்வே மார்க்கம், திண்டிவனம் புதுச்சேரி ரயில்வே, அதோடு துறைமுகத்துக்கு கப்பல் துறைமுகத்து வரைக்கும் வராத அளவுக்கு குந்து போயிருக்கிறது. அதுக்கு ட்ரெஜர் வச்சு செலவு பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அதே போல் லிங்காரெட்டிப்பாளையம் சுகர் மில்லு, இது போன்ற புதுச்சேரியினுடைய அடிப்படை விஷயங்கள், பாண்டிச்சேரியினுடைய மாநில அந்தஸ்து, பாண்டிச்சேரி மக்கள் நீண்ட நாளமாக கடன்பட்டு அசல் அடைக்க முடியாமல் வட்டியே கட்டி கொண்டு புதுச்சேரி வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கிறது. புதுச்சேரியினுடைய தொழில் வளர்ச்சி சுத்தமாக குன்று போயிருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு நிதி ஆதாரத்தை மத்திய அரசுலேருந்து வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் அது வேகமாக சொன்னாங்க. புதுச்சேரி காவலர் சாலை விபத்தில் உயிரிழந்த CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர் முருகன். இவர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரான சுவாதி சிங்கின் வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருசக்கர வாகனத்தில் செல்லிப்பட்டு 10 கண்ணு சாலையில் சென்றபோது தனியார் பேருந்து மோதியதில் பலத்த காயமடைந்தார். அங்கிருந்தவர்கள் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு தனியார் பேருந்து ஓட்டுநர் ராமச்சந்திரனை கைது செய்தனர். இந்த நிலையில் காவலர் முருகன் பைக் மீது பேருந்து மோதும் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையினருக்கான செயல்முறை குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு புத்தகத்தை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி காவல்துறையினருக்கான செயல்முறை குறிப்பு தொகுப்பு புத்தகம் மற்றும் புதுச்சேரி போலீஸுக்கான பாடல் வெளியீட்டு விழா மரப்பாலத்தில் உள்ள தனியார் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. DGP ஸ்ரீனிவாஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு செயல்முறை புத்தகத்தை வெளியிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணன்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு, MLA-க்கள் AKD ஆறுமுகம், ராமலிங்கம் சம்பத், லட்சுமி காந்தன், பிரகாஷ் குமார் மற்றும் தலைமை செயலர் உட்பட காவல்துறை அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மக்கள் அச்சமின்றி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அது காவல்துறை எவ்வாறு இருக்க வேண்டும், அதுக்கு படித்த இளைஞர்கள் காரணங்கள் உண்டு அவர் வேலை கொடுக்க வேண்டும்.
இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென் பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நினைவாக மீன்வளத்துறை மற்றும் மீனவர்களுக்கான கருத்து பட்டறை நிகழ்வு நடைபெற்றது. இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென் பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நினைவாக வருகின்ற ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்று தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தின் கருப்பொருள் இந்தியாவின் விண்வெளி வரலாறு சந்திரனை தொடுவதால் உயிர்களை தொடுவது என்பதாகும். இது பற்றிய மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கான கருத்து பட்டறை நிகழ்வு இன்று தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இந்திய மீன்வள கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவனம் மற்றும் சென்னை புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறையால் இணைந்து நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணைய இயக்குநர் தெய்வசிகாமணி, துறையின் இணைய இயக்குநர் தெய்வசிகாமணி, துறையின் துணை இயக்குநர்கள், அதிகாரிகள், மத்திய மீன் கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவன அதிகாரிகள், கார்த்திக் பயிற்சி வகுப்பாளர் கோபி கிருஷ்ணன், பேராசிரியர் ஜெயந்தி மற்றும் மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்கள், மீன் வளர்ப்பு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியை மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் நிறுவன பணியாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் குருமாம்பேட் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் கிரீன் வாரியர் அமைப்பு இணைந்து நடத்திய தூய்மை பணியாளருக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் குருமாம்பேட் பலம் மீட்பு பூங்காவில் நடைபெற்றது. இதில் பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியில் மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் பணியாளர்களுக்கு பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிரீன் வாரியர் தலைவர் விக்னேஷ், துணைத் தலைவர் ஜெகதீஷ் ஆகியோர் தலைமையில் ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பிளட் எடுக்கிறோம் சார், பிளட் எடுக்கிறோம், யூரின் சாம்பிள் பார்க்குறோம், எக்ஸ்ரே இருக்குது, இசிஜி இருக்குது. என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஜக அமைச்சர் சாய் சரவணனுக்கு இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் அமைச்சராக பதவியேற்ற திருமுருகனுக்கு இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படாமல் இருந்த நிலையில் அவருக்கு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மற்றும் போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் குமாரின் இலாக்கா மாற்றப்பட்டு அவருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இலாக்காக மாற்றும் தொடர்பான கோப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து இன்று காலை வழங்கிய நிலையில் துணைநிலை ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பில் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சங்கத்தின் துணைத் தலைவர் ஆனிபால் நேரு தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் தொடர்பாக விழிப்புணர்வு உரையாற்றினார். மேலும் 60 தாய்மார்களுக்கு சங்கம் சார்பில் குழந்தை பராமரிப்பு தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் ரூபி லியோன், டாக்டர் லியோ குணாலன், மனோஜ் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பிரதாப் சந்திரன், இந்திரநாத், குணசேகர், தாமஸ் சிரில், வினோத் நாயர், டாக்டர் பிரசன்னா உட்பட பலர் கலந்து கொண்டனர். கனுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2023-24 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கனுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2023-24 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் நடத்தினார். விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் ஆசிரியை ருவியர் பெரோஷியா வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் இளஞ்செழியன் முன்னிலை வகித்தார். இறுதியாக உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவில் அனைத்து நிலை ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கிரிக்கெட் போட்டி, கயிறு இழுத்தல் போட்டி, ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. ஒட்டுமொத்தமாக ஆண்கள் பிரிவில் ரிஷிவர்மன், பெண்கள் பிரிவில் ஸ்வேதா மற்றும் தேன்மொழி ஆகியோர் சிறப்பாக தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது.
குறுகிய காலம் என்றாலும் மன நிறைவுடன் விடைபெறுகிறேன் என்றும் மக்களின் சிந்தனையோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் அர்த்தம் என கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் வரும் 2ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான மாஹேவில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.